ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, உபதேசங்களை நீ கடைபிடிப்பதே இல்லை. நான் சமாதி அடைந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் என்று பாபா சொன்னார். ஆனால் சாய் பக்தர் என சொல்லிக்கொள்ளும் நம்மில் பலருடைய நிலையை பாருங்கள். இன்ப நேரத்தில் பாபா இருக்கிறார் என்றும், துன்ப நேரத்தில் பாபா என்னை கைவிட்டார், அவர் இல்லை என்றும் நினைத்து கொள்கிறார்கள். பாபா இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு பாபா உயிரோடு இல்லை என்பது உண்மைதான். ஏனெனில் அவர்கள் பாபாவை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவரையே சரணடைகிறார்கள். நம்பிக்கையை இழக்கின்ற நிலை எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பாபாவின் உபதேசங்களை கடைபிடிப்பது இல்லை, அவற்றை அசட்டை செய்கிறோம். மந்தமாக, உற்சாகமின்றி சோம்பேறியாய் இருக்கின்றோம். உன் மனமானது இப்போது அன்னப்பறவையாய் இருக்கின்றது. அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கின்றாய். துன்பத்தையும் இன்பத்தையும் பார்க்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியுமா, துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக இன்பத்தின் பங்கும் சிறிய அளவு இருக்கும். அதே நேரத்தில் இன்பத்திலும் துன்பம் தோன்றும். இரண்டுமே இணை பிரியாதது. அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னும் கடலில் நீ சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறலாம். அதற்கு பதிலாக நீ கடலென்றே தெரியாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி நெறிப்படும்? வாழ்க்கை என்பது நெறியுடன் வாழ்வதுதான். அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கை உனக்கு கிடைத்த இந்த அனுபவம் என்னும் பொக்கிச பெட்டகம் மிகப்பெரிய பரிசு. அதை உனக்கு நான் அளித்துள்ளேன். உன் வாழ்க்கை என்பது சமுத்திரம். அதனால் சமுத்திரத்தை உனக்காக நான் உருவாக்கியுள்ளேன். அதில் நீ வெற்றியுடன் நிமிர்ந்து நிம்மதியுடன் இருப்பாய். உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன்? என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தீர்க்கமாக உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு என்றும் மாறமாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல, என் சத்திய வாக்கு. ஒன்றுமில்லை மகளே, நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு உன் வாழ்வில் ஒளி தருவேன். ஆனால் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே. என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினை. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதனால் பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். உன் கவலைகளையெல்லாம் தாங்கும் சுமை தாங்கிதான் நான். உனது மனம் எப்பொழுதும் லேசாக இருக்கும்படி பார்த்துக்கொள். பிறருடைய அவசொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. அந்த பாவ செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும். நீ அமைதியாக இரு. இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நான் இதை செய்யும்படி கூறுகிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் இனி உன் வாழ்வில் நிம்மதி, மகிழ்ச்சி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய். நோய்கள் நொடிக்கு ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அத்தனைக்கும் மருந்து நான் கொடுக்கும் விபூதி ஒன்றே. அதை நாள் தவறாமல் தினமும் பூசிவா. உனக்கு எந்த தீய சக்தியும் அண்டா. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சியளிப்பேன். உனக்காக நான் ஆனந்த புவனத்திலிருந்து வருவேன். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும்
உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை இந்த கோலத்திலா நான் பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாய். அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை நான் மாற்ற போராடுகிறேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து. அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசத்தை நீ கண்டு கொண்டாயல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகின்றேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நிறைவேறப் போகின்றது. உன் அப்பா இருக்கிறேன் சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும்போது உன் உடம்பு சிலிர்க்கின்றது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய். இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதில். உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடு கட்ட முடியாது. என் மகன் என் மகள் சிரித்தால்தான் எனக்கு மன நிறைவு. உங்கள் சிரிப்பிலேயே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய்தேவாயிருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வு படுத்து. நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னது சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன். அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பலுள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. கட்டுக்குள்ளடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது. பிறவியும் தவிர்க்க முடியாதாகிவிடும். நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே. ஈயானது நல்லது கெட்டது என அனைத்திலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடமுள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும்போதோ வேறு பக்கம் திரும்பி விடுகிறான். மாயை அவன் மனதை ஆள்கிறது. மாயையை அழிக்க மனதை மகேசனிடம் மண்டியிட செய்யுங்கள். சாய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலே நம்முள் அன்பு தானாக வந்துவிடுகிறது. அன்பு நம்மிடம் பெருகும் பொழுது எல்லாமே நமக்கு தானாகவே கிடைத்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. வாழ்க்கைக்கு உரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும்.
எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகின்றேன். உனக்காக என்றும் உன் உயிராய் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாய்த்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம். அதே போல அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். அதிலும் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது. நீயும் பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள். வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம். காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய். ஆனால் நிச்சயம் நீ கரை சேர்வாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும் பொழுதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும். நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன். நடக்கும் சில நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவற்றை சொல்லும் நேரம் வந்தால் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை புரிய வைப்பேன். அதை ஏற்க உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் உன் தந்தை நான் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பு. என்னை நம்பு என்று எல்லோரிடமும் நான் கூறுவதில்லை. என்னை அப்பா என்று கூறும் என் பிள்ளைகளிடம் இதை நான் உரிமையாக கூறுகிறேன். எனக்கு அனைவரும் சமம்தான். ஆனால் என்னை சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளை என் உயிர். அவர்களால் நான் சொல்லும் சொற்களுக்கான நுட்பத்தின் பொருளை உணர முடியும். நம்பு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவை என்ன மாற்றம் செய்ய போகிறது என்றுதானே உன் எண்ணம்? ஒரு வெள்ளை காகிதத்தில் வெள்ளை நிறத்தை பூசு. அதன் மாற்றம் உனக்கு தெரியாது. அதுபோலவே உன் நம்பிக்கை உன்னை மாற்றி அமைக்கப் போகிறது என்று நினைத்தால் அதை உன்னால் உணர முடியாது. இதுவே மற்ற நிறத்துடன் வெள்ளையை சேர்த்து பூசு. அதனுடைய நிறத்தின் அழகை நீ உணர்வாய். இதுதான் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் நிறத்தின் சந்தோஷமான வண்ணங்கள். என்றும் என்னை துணைக்கொள். நான் உனக்கு என்ன செய்வேன் என்றுதானே உன் யோசனை? நிச்சயம் உனக்கு என் பரிசு உண்டு. வாழ்க்கைக்காக கிடைக்கும் பரிசு. உனக்காக நான் என்றும் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமுடன் உடைய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா? நான் உன் சாய் தேவா உன்னிடத்தில் உயிராய் இருக்கின்றேன். எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் பிள்ளையும் அதுபோல நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. என் அன்பு குழந்தையே, உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும். அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கின்றாய். ஆனால் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கின்றது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன் மனதை நான் அறிவேன். தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய். நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு. நான் கவனித்துக் கொள்கின்றேன். உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன்.